ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சமைக்க போகிற அடுத்த ரெசிபி ஒரு சூப்பர் டேஸ்டான பால்கோவா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பால்கோவா செய்கிறதுக்கு நாட்டு மாட்டு பால் 1.5 லிட்டர் எடுத்துக்கிறேன். எந்த பால் வேணாலும் எடுத்துக்கலாம். எனக்கு நாட்டு மாட்டு பால் அவைலபிளுங்கிறதுனால நான் ஒரு 1.5 லிட்டர் நாட்டு மாட்டு பால் எடுத்துருக்கிறேன். இதை ஸ்டார்டிங்கிலிருந்து ஃபினிஷிங் வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம காய்ச்சணும். இது கொஞ்சம் டைமிங் இழுக்கும், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக இருக்கும். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே வந்தோம்னா அந்த பால் அப்படியே சுண்டை காஞ்சி கடைசியில் ஒரு திக்கான ஒரு பால்கோவாவை கொடுக்கும். பால் நல்லா கொதித்து அதோட அளவு குறையும் போது இந்த பக்கவாட்டு விளிம்பில் ஒட்டிக்கிறதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எடுத்து விட்டுறலாம். அப்படியே தொடர்ந்து இதோட கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா இதோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே திக்காகிட்டே இருக்கும். இப்படி அடிக்கடி சைடில் ஒட்டிக்கிறதெல்லாம் எடுத்து விடுங்க. இப்போ பாலோட அளவு நல்லாவே குறைஞ்சிருக்குது. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அதோட திக்னஸ் பாருங்கள். முன்னாடி டைலூட்டாக இருந்தது, இப்போ நல்லா திக்காக இருக்குது. இப்போ நல்லாவே பால் சுண்டை காஞ்சிருக்கு. இப்போ பாருங்கள், நல்லா தயிரும் போல் வந்திருக்கு. அந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இதை கண்டினியூஸாக அதே லோ ஃப்ளேமில் நம்ம காய்ச்சிறோம். இப்போ இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டோம்னா அதோட அளவு குறைய சைடில் காஞ்சி ஒரு மாதிரி தீஞ்ச ஸ்மெல்லு கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணலாம். அதனால் அடிக்கடி இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுடலாம். அப்படியே கண்டினியூஸாக கிண்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ நல்லா அளவு குறைஞ்சி இது நல்லா திக்காக வந்திருக்கு. பாருங்கள், எந்த அளவுக்கு மேலே இருந்த அளவு இப்போ ஃபுல்லாக குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் அதிகமாக சேர்த்தக்கூடாது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ 1.5 லிட்டர் பால் எடுத்திருந்தேன். அதுக்கு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையே போதுமானது. இப்போ நல்லா சுண்டை காய்ச்சிருக்கிறோம். அதுக்கு உண்டான அளவு தான் நம்ம சேர்த்துக்கணும். முன்னாடியே சர்க்கரையை சேர்த்தக்கூடாது. இப்போ சர்க்கரையை சேர்த்து இதை நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதோட அளவு இன்னும் குறைஞ்சி நல்லா திக்காகும். இதோட கலர் லைட் எல்லோ கலரில் வரும். இது கூட நம்ம எந்த கார்ன்ஃப்ளவரும் இல்லை மைதாவோ ஆட் பண்ண மாட்டோம். கமர்ஷியலாக பார்க்கும்போது அந்த மாதிரி நிறைய ஆட் பண்ணுறாங்க.
இந்த ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் இருந்தாலும் வந்து டேஸ்ட்டுக்கு பஞ்சமே கிடையாது. அந்தளவுக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா கரைஞ்சி அந்த பால்கோவா கூட மிக்ஸ் ஆகி ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லை கொடுக்கும். அது நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துறதுனால என்ன ஆகும்னா பாத்திரத்துலேயே ஒட்டாது, கையிலேயே வந்து நல்லா ஒட்டாத நல்லாயிருக்கும். பால்கோவாவோட அந்த பதம் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. இப்போ வந்து பால்கோவா ஃபைனல் டச் வந்தாச்சு. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து இது கூட வந்து நெய் வந்து நம்ம சேர்த்த போகிறோம். சேர்த்து மறுபடியும் வந்து இது நல்லா வந்து கிண்டி விடலாம். ஃப்ளேம் எப்போவுமே குறைச்சி தான் வைக்கணும், ஹையில் வச்சோம்னா அடி பிடிச்சிக்கும். இப்போ பால்கோவா வந்து நல்லா திக்காயிருச்சு. 1.5 லிட்டர் பாலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 125 கிராம் பால்கோவா தான் வந்து வந்திருக்கு. இதோட வாசம் செம்மையாக இருக்குது. இப்போவே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. அப்படியே டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஓகே, ஒரு சூப்பரான பால்கோவா வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, இது அப்படியே ஒரு 1 ஹவருக்கு அப்படியே வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சேனலுக்கு உங்களோட ஆதரவு எப்போவுமே எனக்கு தேவை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.